தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வவுனியாவில் மாணவன் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்குதல். கொழும்பில் பதற்றம். துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி. நூற்றுக்கணக்கானவர்கள் பலி. விபத்து தொடர்பாக வெளியான தகவல். வவுனியாவில் உயர் தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவன் ஒருவன் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்த மாணவன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் வவுனியா வைரப்புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த மாணவன் அப்பகுதியில் இருக்கின்ற தனியார் கல்வி நிலையம் ஒன்றிற்கு கல்வி கற்பதற்காக சென்று விட்டு வீடு திரும்பியதாகவும் அதே சமயம் அந்த பகுதியில் இருக்கின்ற வீதியில் மது அருந்திவிட்டு நின்ற இளைஞர்கள் குழு ஒன்றே குறித்த மாணவன் மீது உடைந்த கண்ணாடி துண்டுகளினால் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என்னும் இந்த சம்பவத்தில் படுகாயம் அடைந்த மாணவனை உடனடியாக அப்பகுதியில் நின்ற மக்கள் விரைந்து அப்பகுதியில் இருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் மேலும் அந்த பகுதியில் தாக்குதலை மேற்கொண்ட மது போதைக்கு அடிமையான இளைஞர் குழு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அயலவர்கள் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக இவ்வாறு குறித்த பகுதியில் இருக்கின்ற தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்று வீடு திரும்புகின்ற மாணவர்கள் மீது இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான இளைஞர்கள் அந்த பகுதியில் நின்று அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதாகவும் இந்த சம்பவமானது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் மற்றும் மாணவர்களுக்கு இவ்வாறு இடையூறு விளைவிக்கும் இளைஞர்கள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உள்ள பகுதி ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பு நிலையை உண்டாக்கியுள்ளதாகவும் மேலும் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மாலை 7 மணி அளவிலேயே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் குறித்த பகுதியில் இருக்கின்ற 2 குற்ற கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சந்தேகத்திற்கிடமாக மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்திய துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய 43 வயது மதிக்கத்தக்க நபர் உடனடியாக அப்பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவமானது அப்பகுதியில் பதற்ற நிலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் எதற்காக இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பிலும் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நூற்றுக்கணக்கானவர்கள் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகலவே இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் இந்த விபத்து தொடர்பில் தகவல்களை வெளியிடுகையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிகளில் மாத்திரம் கவனக்குறைவால் வாகனத்தை செலுத்தியதன் காரணமாக 203 பேர் விபத்தில் சிக்கி பலியாகியுள்ளதாகவும் அதன்படி ஜனவரி 1ஆம் திகதி தொடக்கம் பிப்ரவரி 7ஆம் திகதி வரைக்குமான இடைப்பட்ட காலப்பகுதியிலே இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே இவ்வாறான விபத்துக்கள் அதிகம் இடம்பெறுவதன் காரணமாக அனைவரும் கவனமாக செயற்பட வேண்டும் என்பதே இதனூடாக பலர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.toptamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.